السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. وعزا قال الله تبارك وتعالى في مقام آخر: يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: اللسان جرمه صغيرة وجرمه كبيرة، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திலிருந்து படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். பெரியன்பர்களே, மனிதனாக படைக்கப்பட்ட நம்மை அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட நியமத்துக்களை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் தனது வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான்: வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. என்னுடைய அருட்கொடைகளை, என்னால் வழங்கப்பட்ட அருட்கொடை நியமத்துக்களை நீங்கள் என்ன நினைத்தால் கண்டிப்பாக ஒருபோதும் எண்ண முடியாது. அல்லாஹ் அக்பர். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. என்னால் வழங்கப்பட்ட அருட்கொடை நியமத்துக்களை, கோடான கோடி நியமத்துக்களை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். அந்த நியமத்துக்களை, அந்த அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? உடல் ஆரோக்கியம், செல்வம், மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து பத்துக்கள், எல்லா சௌபாகியங்களும் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான் இல்லைங்களா? இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெரிய நண்பர்களே, அல்லாஹ் தஆலா உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல கோடான கோடி நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹதரத்தே இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், ஒரு உதாரணம் காட்டுறாங்க. கண்ணு இருக்கு பாத்தீங்களா? கண்ணு, இந்த கண்ணுக்குள்ள பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்குது. இந்த கண்ணுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 2,80,00,000 நரம்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். இஸ்மாயில் பாய், இந்த கண்ணு பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்குது. இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள், இந்த கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 2,80,00,000 நரம்பு மண்டலங்கள் இருக்கின்றன. கண்ணு பார்த்துச்சு அப்படின்னா மூளைக்கு போய் ஆக்ஷன் சொல்லும். மூளை சரின்னு சொன்னிச்சுன்னா உடனே என்ன செய்வான்? மனுஷன் அந்த சிந்தனை கரெக்டா வரும். இத்தனை வருஷம் சென்று ஷபீபாய் சவுதிக்கு போயிட்டார். 10 வருஷம் சென்று வந்தார். சலாம் சொல்றாரு, முசாஃபா செய்யறார். அவரை பார்த்த உடனே கண்ணு என்ன செய்யும்? மூளைக்கு என்ன செய்யும்? அந்த கனெக்ஷன் கொடுக்கும். அந்த மூளை சொல்லும், இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே ஷபீபாய் அவர்தான். சுப்ஹானல்லாஹ். 2,80,00,000 நரம்பு மண்டலங்கள் இந்த கண்ணுக்கும் மூளைக்கும் மட்டும் இருக்கின்றது என்பதாக ஹஜ்ரத் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார். சிந்திச்சு பாருங்க, மனுஷனுடைய உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை நியமத்துக்கள், எத்தனை அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் நரம்பு சுண்டி போச்சு அப்படின்னா மனுஷன் என்ன செய்யும்? கைகால் விழுந்து போயிடும் இல்லைங்களா? மூளைக்கு சும்மா கடுகு அளவு, அதிகமா கிடையாது, கடுகு அளவு ரத்தம் கொஞ்சம் ஸ்டோக் ஆயிடுச்சு அப்படின்னா, நின்று போச்சு, கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷனுடைய கைகால் அடிச்சு போயிடுது, வாய் கோணலா போயிடுது, நடக்க முடியாம போயிடும். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்து. அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். என்னால் வழங்கப்பட்ட நியமத்துக்களை நீங்கள் பெற்ற பிறகும் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் அதை என்ன செய்ய மறுக்கிறீங்க, நன்றி கட்டத்தனமா நீங்கள் நடந்து கொண்டால், லஅஸீதன்னகும் ஷதீத், உங்களுக்கு பயங்கரமான மோசமான வேதனை உங்களுக்கு இருக்குது. அல்லாஹ். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், என்னால் வழங்கப்பட்ட நியமத்துக்களை நீங்கள் பெற்ற பிறகு நீங்கள் நன்றி செலுத்தினால், லஅஸீதன்னகும், அதை நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம். வலஇன் கஃபர்தும், ஒருவேளை நீங்கள் வாங்கி நியமத்துக்களை அனுபவித்த பிறகும் கூட நீங்கள் நன்றி கட்டத்தனமாக நடந்து கொண்டால், இன்ன அஸாபி லஷதீத், கடுமையான முறையில் உங்களை நான் தண்டிப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றான். பெரியன்பர்களே, இப்படி மனிதனுடைய உச்சந்திலிருந்து கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு கோடான கோடி அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்கியிருக்கின்றான். அதனுடைய கதிரு, அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. அவனுடைய கதிரு, அவனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல.
தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிகரெட் குடிக்க மாட்டோம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா பீடி குடிக்க மாட்டோம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி அடிக்க மாட்டோம், கஞ்சா யூஸ் பண்ண மாட்டோம், கோயில போட மாட்டோம், பான் பராக்கு, குட்கா, இது எல்லாமே சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇஸின் அனின் நஈம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளைக்கு என்னால் வழங்கப்பட்ட நியமத்துக்களை பற்றி உங்களிடத்தில் நான் கேள்வி கணக்கு கேட்பேன். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇஸின் அனின் நஈம். என்னால் கோடான கோடி நியமத்துக்களை உங்களுக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை வழங்கினேன். அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் உங்களுடைய கைகளால் நப்பாசைக்காக வேண்டி மோசமான காரியத்திலே பயன்படுத்தி அந்த மிகப்பெரிய நியமத்துக்களை, அந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுத்துக் கொண்டீர்களே உங்களுடைய கரங்களால், அதை பற்றி மறுமையிலே நான் உங்களிடத்திலே கேள்வி கேட்பேன். உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த என்ன செஞ்ச? அந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி பயன்படுத்தின? யாருக்காக வேண்டி பயன்படுத்தின? எதுக்காக வேண்டி பயன்படுத்தின? சுப்ஹானல்லாஹ். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு அடி கூட நீங்க எடுத்து வைக்க முடியாது. பூமி உங்களை அப்படியே பிடிச்சுக்கும். பூமி உங்களை அப்படியே மேக்னெட் மாதிரி காலை பிடிச்சுக்கும். பிடிச்சுக்கிட்டு அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லாம ஒரு இன்ச் கூட நீங்க எடுத்து வைக்க முடியாது. பதில் சொல்லிட்டு தான் போகணும். சுப்ஹானல்லாஹ். பெரியன்பர்களே, அல்லாஹ் தாலா உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இத்தனை அருட்கொடை நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்தான். அதுல ஒரு பிரம்மாண்டமான அருட்கொடை என்ன தெரியுங்களா? நாவு. சுப்ஹானல்லாஹ். ज़बान क्या कही है? ज़बान जो है अल्लाह के तमाम नेमतों में बेहतरीन नेमत है. अल्लाह की जितनी भी अल्लाह ताला ने इंसान को नेमतें दिया है, वो तमाम नेमत में बेहतरीन नेमत ये है कि ज़बान है. ज़बान अगर ठीक रहा तो इंसान की जिंदगी ठीक रहा. अगर ज़बान खराब हो गया इंसान की जिंदगी बर्बाद हो जाएगी. अल्लाह अकबर. இன்னைக்கு வாயால கெட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? முகமது அலி பாய், வாயால கெட்டு போனவங்க, நாசமானவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. அதனால பெரியன்பர்களே, இந்த நாவு இருக்கு பாத்தீங்களா, ज़बान அப்படிங்கிற இந்த நாவை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்லி இருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ज़बान की हिफाजत किस तरीके से करना है? ज़बानुடைய பாதுகாப்பு, நாவை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பேணி பேச வேண்டும், எப்படிப்பட்ட முறையில் அதை நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படிங்கறத சுருக்கமான முறையில தங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெரியன்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. அல்லாஹ். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொள்ளுங்கள். பேசும் சமயத்துல எளிமையான முறையில, நிதானமான முறையில யோசிச்சு பேசுங்க. அல்லாஹ் அக்பர். கௌலு கௌலன் சதீதா. மோசமான வார்த்தையை பேசாதீங்க, லேசான வார்த்தைகளை பேசுங்க. பேசுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு பேசுங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அதாவது நெருப்பினால் சுட்ட வடு ஆறாது, ஆறிவிடும். நெருப்பினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் அதாவது வாயினால் சொல்லால் சுட்ட வடு ஆறாது என்பதாக சொல்றார். அதாவது மனுஷனுக்கு நெருப்புல பட்டுச்சு, காயம் பட்டுச்சு, அது ஆறி போயிடும். ஆனா ஜஹீர் பாய் ஒரு வார்த்தை விட்டாரு நமக்கு, அந்த வார்த்தை மரணிக்கும் வரைக்கும் வடுவா இருக்கும் மனசுல. இல்லைங்களா? அடிச்சா கூட அடியை மறந்துடுவான், ஆனா நாவினால் பேசக்கூடிய சொல்லு இருக்கு பாத்தீங்களா, வார்த்தைகள், அந்த வடு என்னைக்குமே மாறாது, சாகர வரைக்கும் மாறாது. அதனாலதான் சொல்றாங்க, நெருப்பினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு என்றைக்குமே மாறாது என்பதாக சொல்லுவாங்க. அது மாதிரி பெரியன்பர்களே, நாம் பேசக்கூடிய பேச்சு, நாம் சொல்லக்கூடிய சொல் எப்படிப்பட்ட சொல்லாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பேச்சாக இருக்க வேண்டும்? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், बोलने से पहले इंसान का जबान को पहले तोलना चाहिए, तोलने के बाद बोलना चाहिए. अल्लाह अकबर. என்ன இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, முதல்ல நீ அளந்து பேசு, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு, அளந்து பேசு. எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும், அதிகமா பேசக்கூடாது. அதிகமா பேசுறவங்க வாழ்க்கையில நாசமா போயிருக்கு. சில பேர் இருக்கிறாங்க, வாயை திறந்தாங்கன்னா மூடவே மாட்டாங்க. அலாவுதீன் चंदनिया है, फुट्टी हंडी में मक्खी घुसे जैसा, एफएम रेडियो जैसा मुंह खोल डाले आगे तो काना के जब्बा फड़को खून आ जाना. क्या है? काना के जब्बा फड़को खून आ जाना. वैसा बात करेंगे, அது மாதிரி பேசக்கூடாது. क्या है? वैसा बात करना नहीं.
ஹதீஸ்ல வருது, மன் சகத சலீம ஃபகத் நஜா. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு வார்த்தை எப்படி தெரியுமா? வாழ்க்கை எப்படி தெரியுமா? தேவையில்லாம பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. மன் சகத சலீம ஃபகத் நஜா. யார் அமைதி கொண்டாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விடுவார். அது பெண்களுக்கு வாய் வாசப்படி வரைக்கும் போகக்கூடாது. வாய் வாசப்படி வரைக்கும் பெண்களுக்கு போ. தமிழ் சொல்றோம்ல, இவங்க எங்க இந்த வீட்டுல எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிற அலாவுதீன் சுகுரிக்கு ஷாதி கரி. ஐயோ அந்த பொண்ணு சரியான வாயாடிங்க, உங்களெல்லாம் சமாளிக்க முடியாது. என்னவா அர்த்தம்? வாயாடி அப்படின்னா வாயை திறந்தாலும் மூட மாட்டாங்க அவங்க. அது மாதிரி ஆக பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, அதிகமா பேசவே மாட்டாங்க, கொஞ்சமா பேசுவாங்க, ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அல்லாஹ் அக்பர். பெரியவங்களா இருக்கிறாங்க, இன்னைக்கு சின்னவங்க இருக்கிறாங்க. அந்த காலத்துல கிதாபுகள் புத்தகங்கள் கம்மியா இருந்துச்சு, அறிவு அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு புத்தகங்கள் அதிகமா இருக்கு, அறிவு கம்மியா இருக்கு, இல்லைங்களா? அதுதான் உண்மை. எல்கேஜி பையனுக்கு 20 நோட்டு என்னையா தேவை? நாம எல்லாம் 20 நோட்ல படிச்சோம். அது ஒரே ஒரு மாமா तुम क्या पढ़ रही है? एक पेंसिल एक उठा लेंगे, एक छोटा एक क्या भाई एक सिलेट एक, वो सिलेट लिख देना भी बाबा बढ़ावा करेगा, वो தோடுதானே தான் हमना को தோடுதானங்க அவன பெரிய என்பல்ல அதை எடுத்து தான் எழுதணும். ஆனா அறிவுகள் அதிகமா இருந்தது, இல்லைங்களா? பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சுக்கள்ல கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதிகமான புத்தகங்கள் இருக்கு, ஆனா அறிவு ரொம்ப குறைவா இருக்கு. இதுதான் உண்மை. அதனால பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா பேச மாட்டாங்க. மன் சகத சலிம ஃபகத் நஜா. ஒரு சஹாபி இருந்தார், சஃப்வான். சஃப்வான் அப்படிங்கிற சஹாபி. அவர் எப்படி அப்படின்னா அதிகமா பேசிக்கிட்டே இருப்பார். அத தீன் பத்தி தான், உலகத்தை பத்தி கிடையாது. பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பார் மணிக்கணக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. சில சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, யார் சொல்லலாம், எங்களால முடியல, கண்ணை கட்டுது அப்படி, கண்ணை கட்டுது, எங்களால முடியல. இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா மணிக்கணக்கா பேசுறாரு. அவரு கேட்டாரு, பெருமானார் தீனை பத்தி பேசுறாரு, துனியாவை பத்தி பேச, வாசித் பாய் எதை பத்தி பேசுறாரு? அவர் சொன்னார், தீனை பத்தி தாங்க பேசுறாரு. பெருமானார் கூப்பிட்டு சொன்னாங்க, அதிகமா பேசக்கூடாது. அல்லாஹ் அக்பர். ஒரு லிமிட். அது தீனுடைய விஷயமா இருந்தாலும் சரி, துனியாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, லிமிட்டா பேசணும். அதே சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்னாடி பயான் பண்ணுவார் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து. அந்த சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீடு பக்கம் தானே, ஒட்டி தானே வீடு, பெருமானார் சங்க தானே அடங்கி இருக்கிறாங்க. அந்த குப்பத்துல் ஹஸ்ரா பச்சை நிற கோபுரம் பாத்தீங்களா, அது ஒட்டி தான் மஸ்ஜித் நபவி, ஒரே ஒரு செவுரு தான். அவங்க பயான் பயங்கர ஜோரா பேசுவார், கத்தி கத்தி. யாரு? சஃப்வான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படியே தூங்கும் போது முடியாது. சில நேரங்கள்ல இபாதத்தை நைட்டு பூரா இபாதத் செஞ்சு பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னா இவர் தூங்க விட மாட்டார். கயா பையா கயா பையான்னு பயங்கரமா கத்துவார். உடனே நேரம் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் சய்யிதனா உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னாங்க, ஒரு தூது அனுப்பிச்சாங்க. அவங்க கிட்ட சொன்னாங்க, இவர் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பள்ளி வாசல்ல 4 பேர் உட்கார்ந்தாலும் 40,000 பேர் உட்கார்ந்த மாதிரி கத்துறாரு இவரு. 4 பேர்த்துக்கு இதுக்குங்க அவ்வளவு சவுண்டு, 4 பேர் தான் உட்கார்ந்துருக்கு, அதுக்கு இதுக்கு அவ்வளவு சவுண்டு, இவர் பயங்கரமா கத்துறாரு, எனக்கு தூங்க முடியல, எனக்கு ரொம்ப இடையூறா இருக்குது அப்படின்னு. ஹஜ்ரத்தே உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சமயத்தில் அரச ஜனாதிபதி சஃப்வானை கூப்பிட்டு சொன்னாரு, இதுதான் உனக்கு முதல் தடவை, லாஸ்ட் தடவை. இதுக்கு மேல பள்ளிவாசல உட்கார்ந்து நீ அதிகமா கத்தன, அதிகமா தீனை பத்தி பயான் பண்றன்னு மணிக்கணக்கா பேசணும் அப்படின்னா சாட்டை எடுத்து வெளுத்து விடுவோம். அப்படியே என்ன சொன்னாங்க, சாட்டை எடுத்து வெளுத்துருவேன் அப்படின்னாரு. முதல் தடவை விட்டுட்டார். 2வது தடவை மறுபடியும் அதே மாதிரி தான் கத்தினார். நான் தீனை பத்தி தானே பேசுறேன் அப்படின்னு. மறுபடியும் என்ன ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இவர் மறுபடியும் அதே மாதிரி திருந்த மாட்டேங்கிறாரு, மறுபடியும் அதே மாதிரி தான் பேசுறாரு அப்படின்னு. மறுபடியும் ஹஜ்ரத் அமீர் முஃமினீன் சொன்னாரு, சாட்டையை கொண்டு வா அப்படின்னாரு. சாட்டையை கொண்டு வான்னு சொன்ன உடனே அவருக்கு ஷேர்வாலா ஜடுகா, ஹவா டைட் ஹோகா. யாருக்கு? சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா. ஆஹா, இவர் யாரையுமே விட்டு வச்சதிலேயே, வெறுத்து வாங்கிடுவார் நம்மள அப்படின்ட்டு. இல்லைங்க மன்னிச்சிடுங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். இதுதான் இன்னொரு தடவை சொல்றேன், இதுக்கு மேல இங்க உட்காந்து அதிகமா பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படின்னாரு. பெரியன்பர்களே, இந்த போட்டு கருத்து என்ன அப்படின்னா, தீன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, துனியா சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதிகமா பேசக்கூடாது. அதிகமா பேசக்கூடாது. அப்ப பெருமாள் சொல்றாங்க, மன் சகத சலிம ஃபகத் நஜா. யார் அதிகமாக அமைதியாக இருக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக வெற்றி கொள்வார், அவர் நிச்சயமாக வெற்றியாளர். அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான், பலதரப்பட்ட பாவத்திலிருந்து அவன் என்ன செய்வான், பாதுகாப்பான்.
அதிகமா பேசக்கூடிய பழக்கம் உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதாவது ஒரே டாபிக்ல பேச மாட்டாங்க. ஜஹீர் भाई एक ही टॉपिक में तुम बात करेंगे, ये बात करेंगे नहीं, बात करते 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 गीबत करेंगे, उसके बारे में बात करेंगे, इसके बारे में बात करेंगे, நிர்வாக பத்தி பேசுவாங்க, அவரை பத்தி பேசுவாங்க, இவரை பத்தி பேசுவாங்க. அப்படியே என்ன ஆகுனா गीबत நம்ம புறம் பேசுவாங்க, மத்தவங்கள பத்தி புறத்தை அப்படியே சைத்தான் வந்து உள்ள நுழைச்சிடுவான். இதனால தான் பெருமாள் சொல்றாங்க அதிகமா பேசாதீங்க. இந்த ஜபான் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாவு, இந்த நாவை பேணுவது மிக மிக கடமை, கட்டாய கடமை. जबान से बहुत सारी इंसान की जिंदगी बर्बाद हो चुकी है, जबान से इंसान की जिंदगी बर्बाद हो चुकी है. பெரியவர்களே நாவின் காரணமாக பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகியிருக்கின்றது. அதனால தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தினந்தோறும் காலையில் என்ன செய்வாங்கன்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடியே தன்னுடைய நாவை கையால விரலால பிடிச்சு இழுத்து அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். யாரை பிடிச்சு? நாவை பிடிச்சு நாவை இழுத்து சொல்லுவாரு, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமைதியா இருக்கணும். நீ சரியா இருந்த நானும் சரியா இருப்பேன், என்னுடைய உள்ளம் உறுப்புகள் எல்லாம் சரியா இருக்கும். நீ சரியா இல்ல, கொஞ்சம் வார்த்தையை வெளியில விட்ட அடி தாங்க முடியாது. எத்தனையோ மக்கள் இருக்காங்க வாயால கெட்டு போனவங்க, இப்ப வார்த்தையை விட்ட அப்படின்னா அடுத்த செகண்ட் அடிதான், அடுத்த செகண்ட் அடிதான். அதனால நாவை பிடித்து சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில உதயம் ஆயிடுச்சு, சாயங்காலம் இரவு வரைக்கும் அமைதியா இருக்கணும், உன்னால நான் கெட்டு போயிடுவேன். அதனால நீ சரியா இருந்தா என் உறுப்புகள் எல்லாம் சரியா இருக்கும், நீ சரியா இல்ல என் உறுப்புகள் எல்லாம் சரியில்லாம போயிடும். அப்புறம் அடிதடிதான். அதனால சரியா இரு என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய நாவை பிடித்து சொல்வாங்க என்பதாக ஷமாயிலே திர்மிஸியில ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சிருக்கிறார். பெரிய விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த நாவின் காரணமாக பல வாழ்க்கைகள் சின்ன பின்னமாகுவது, இந்த சாதாரண சின்ன நாவு இருக்கு, இந்த நாவின் காரணமாக எப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையும் மாறி போயிடுது. அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம காட்டுவோம். பெரியன்பர்களே, ஒண்ணுமில்ல, ஹதீஸ்ல வருது, அல் லிசானு ஜுர்மத்துன் சகீரத்துன் வ ஜுர்மத்துன் கபீரத்துன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த நாவு இருக்குதே இது பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கு. தமிழ்ல சொல்லுவாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் பெருசு, கடுகு சிரித்தாலும் காரம் பெருசு. அது மாதிரி இந்த நாவு இருக்கு பாத்தீங்களா, சகீரத்துன், பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா ஜுர்மத்துன், அதனுடைய ஜுர்ம் இருக்கு பாத்தீங்களா, கபீரத்துன், மிக பெருசா இருக்கு. வாய் திறந்து, வாய் சின்ன நாவு தான் சபிபா, நாவு சின்னது. நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஊரே பத்திக்கிட்டு எரியும் இல்லைங்களா, ஊரே பத்திக்கிட்டு எரியுது. இப்படி சொல்லிட்டாரா அவரு, அப்படி சொல்லிட்டாரா அவரு, இவரு சொல்லிட்டாரா, அவரு சொல்லிட்டாரா. ஏன்? நாவு சின்னதுதான், ஆனா சொல்லக்கூடிய சொல் சரியான முறையில் அதை நம்ம சொல்லாம தவறான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா ஜுர்மத்துன் கபீரத்துன், அதனுடைய விளைவுகள் படு பயங்கரமா இருக்கும், படு பயங்கரமா இருக்கும் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். அது மட்டும் இல்லாம ஒண்ணுமில்ல, இந்த நாவு இருக்கு, அஜ்ஜுர்மத்து ஸகீரத்துல் லிசானி, அல்லிசானு ஜுர்மத்து ஸகீரத்துன், இந்த நாவு ரொம்ப சிறுசான படைப்பா இருக்கு, ஆனா இதனுடைய விளைவுகள் மிக பெருசு. ஒண்ணுமில்ல, ஒரு மனிதர் வாழ்நாள் முழுக்க குஃப்ர்ல இருக்கிறார், காஃபிர் ஆயிட்டார். அந்த மனுஷன் பிறந்ததுல இருந்து இறந்து போற வரைக்கும் காஃபிரா இருக்கிறார். இந்த நாவுடைய சக்தியை பாருங்க, இந்த நாவுடைய சக்தியை நான் சொல்றேன், அது பார்க்கறதுக்கு சகீரத்துன் சின்னதுதான், ஆனால் விளைவுகள் மிக பெருசு. ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து மரணிக்கும் வரை அவன் காஃபிரா இருக்கிறான். மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்ல மரண தருவாய் சக்கராத்துடைய ஹாலத்தை ஆகல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு சக்கராத்துடைய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவன் சுயநலவை இழந்துருவான், யார் என்னன்னு ஒன்றும் தெரியாது. இப்ப சக்கராத்துடைய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒருவேளை யாராவது கலிமா சொல்லி ஈமான் கொண்டா அந்த ஈமான் லா முஅதபரத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன்? அவனுடைய சுயநிலைவே இல்லை, சிந்தனை மாறி போச்சு, மௌத்தினுடைய 99% நெருங்கிட்டான். இப்ப அவன் கலிமா சொன்னா அந்த கலிமா அங்கீகரிக்கப்பட மாட்டார். இது யார் சொல்றா? சத்திய பெருமானார். உண்மையான விஷயம் இது இல்லைங்களா? வாழ்நாள் மூணு ஆட்டம் போட்டான், இப்ப மௌத்து நெருங்கும் போது சக்கராத்து நிலைமையில கலிமா சொல்றான், இது அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா அவன் சுயநினைவே இல்லை, சக்கராத்துடைய நிலைமை. இதே ஒரு மனிதன் நல்ல நிலைமையில இருக்கிறான், நாளைக்கு மௌத்தா போறான், சிந்தனை எல்லாம் நல்லா இருக்கு, அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரியுது, சக்கராத்துடைய நிலைமை இல்லை.
தன்னுடைய நாவினால் அந்த மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமா சொல்லிட்டான். அல்லாஹ் அக்பர். நாவுடைய சக்தியை நான் சொல்றேன். அதாவது அல் லிசானு ஜுர்மத்துன் சகீரத்துன். நாவு என்பது ஒரு சாதாரண சின்ன படைப்பு தான், அதனுடைய விளைவுகள் மிக பெருசு. ஜுர்மத்துன் கபீரத்துன். இப்ப அந்த மனிதன் மரணிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சிந்தனை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தெளிவா புரியுது தெரியுது. அந்த நிலைமையில யாரோ ஒரு அல்லாஹ்வுடைய அடியார் சொல்றாரு கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுப்பா அப்படின்னு. அவரும் அல்லாஹ்வுடைய கலிமால கலிமா சொல்லிட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றார் என்பதாக கலிமா சொல்லிட்டார். அப்படின்னா தன்னுடைய நாவினால பெரியவர்களே வயஃபிரு ஸுனூப மின் கபுலிஹி. ஹதீஸ்ல வருது, இதுக்கு முன்னாடி அவர் எத்தனை எத்தனை பாவங்கள் செய்தாரோ அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் அக்பர். எதனாலது? நாவுனால. அல் லிசானு ஸகீரத்துன் லிஜுர்மி வ ஜுர்முஹு கபீரத்துன். ஹதீஸ்ல வருது, நாவு சின்ன படைப்பு தான், அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பிரதிபலன், அதனுடைய எதிர்ப்பு மிக பெரியதாக இருக்கின்றது என்பதாக. அப்ப ஒரு மனிதன் 80-90 வயசு குஃபுரு காஃபிரா வாழ்ந்தாரு, கைர் முஸ்லிமா வாழ்ந்தாரு. ஆனா மரணிக்கிறதுக்கு முன்னாடி சிந்தனையோடு அவர் ஒரே ஒரு தடவை கலிமா சொன்னாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன பை நாவுனால சொன்னா போதுமா? இல்ல, ரெண்டு வேணும். இக்ராரும் பில் லிசானி வ தஸ்தீகும் பில் கல்பி. இக்ராரும் பில் லிசானி வ தஸ்தீகும் பில் கல்பி. மனதால் ஒரு மனிதன் நம்ப வேண்டும், அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ்வுக்கு நிகரா யாருமே கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு மனதால் நம்பி, தஸ்தீகும் பில் கல்பி மனதால் நம்பி, இக்ராரும் பில் லிசானி தன்னுடைய நாவினால் உறுதிப்படுத்துவது, தன்னுடைய நாவினால் உறுதிப்படுத்துவது. யார் இந்த ரெண்டையும் செஞ்சாங்களோ அவங்க ஈமான்குள்ள வந்துட்டாங்க. இப்ப மௌத்துக்கு முன்னாடி அவர் அல்லாஹ்வை நம்பினாரு, ரசூலை நம்பினாரு, நாவினால அதை சொன்னாரு. இந்த சின்ன நாவினால் சொன்னாரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 80 ஆண்டுகள் குஃபுர்ல கழிச்சாரு, 90 ஆண்டுகள் காஃபிராக வாழ்ந்தாரு, கைர முஸ்லிமாக. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கலிம ஷஹாதத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ தஹலல் ஜன்னah வ யக்ஃபிரு ஸுனூப மின் கப்லிஹி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு கருணை உள்ளவங்க பாருங்க. அப்ப அந்த மனிதன் நாவினால் சொன்னதின் காரணமாக அவன் 80-90 ஆண்டுகள் செய்த பாவத்தை எல்லாம் அழித்து விடுகின்றான். வதஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் நுழைவான். யார் சொன்னா? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அவருடைய நாவில் இருந்து வந்த சின்ன வார்த்தை, அந்த சின்ன படைப்பில் இருந்து வந்த அந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாத்திருச்சு. ஏன்? அப்படி நாவு அப்படி இந்த நாவு சொன்ன படைப்பிடத்தை பாருங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. இதே ஒண்ணுமில்ல பெரியன்பர்களே, ஒரு மனுஷன் முஸ்லிமா வாழ்ந்தான், 80-90 வயசு வாழ்ந்தான். ஆனா மரணிக்கும் போது குஃப்ருடைய வார்த்தைகள் சொல்லிட்டான். அல்லாஹ் அக்பர். குஃப்ருடைய வார்த்தைகள். எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு சாதாரண விளையாட்டுத்தனமான விஷயங்களை சொல்றாங்க, விளையாட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாம் குஃப்ருடைய வார்த்தைகள் சொல்றாங்க. கேபா 5 நேரம் தொழுகணும், என்னப்பா தொழுகணும் கட்டாயமா? भाई फटा होना पूछता जाओ कैसा लगो, क्या नमाज पढ़ना जरूरी की? नमाज तो पढ़ने की क्या भी जरूरी क्या भी नहीं, हम अल्लाह को डर तो बस, अल्लाह को डरना रहता तो नमाज पढ़ना ही नहीं की. और எப்படி வராரு பாருங்க. தொழுகணுமா? தொழுகிறது கட்டாயமா? என்ன முத்துலி சார் தொழுகிறது கட்டாயமா? अल्लाह को डर तो बस, अल्लाह का डर है तो सजदा करेगा ना बाबा, वो करूंगा नहीं कहता ना, तो फिर भी झूठी जबान से बोलता अल्लाह का डर है तो बस नमाज पढ़ना जरूरी नहीं. औजुबिल्लाह. பெரியவர்களே, இது குஃப்ருடைய வார்த்தைகள், இது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகள். தொழுகணும் என்ன கட்டாய கடமையா? தொழுகணும் அவசியம் கிடையாது. எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுங்களா? சாதிக் பாய் बहुत सारे आदमी हैं, ரொம்ப பேர் இருக்காங்க இது மாதிரி. தொழுகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, என்னைக்காவது தொழுதா போதும். 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவேன், ஆனா என்னைக்காவது சாப்பிடுன்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டேன். 3 வேளை கட்டாய கடமை பாய், ஆனா 3 வேளை ஏன்டா சாப்பிட்ற, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ற அப்படின்னா அதெல்லாம் முடியாது. பசிச்சேனா 3 வேளை சாப்பிட்டே ஆகும், அது பசிச்சாலும் சரி பசிக்கலினாலும் சரி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கர்மம் முடிச்ச இளவு எப்பயுமே இந்த முசீபத்து. வேற எந்த நாட்டில் போனாலும் 2 நேரம் தான் சாப்பாடு. முத்தோலி சார், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3 நேரம் வாஜிப் ஆயிடுச்சு.
அது இல்லாம சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வேற வேணும். மாப்பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ், டீ, குடி ஒண்ணு கடி ஒண்ணு, கடியோட சேர்த்து குடி, குடியோட சேர்த்து கடி. இது மாதிரி பெரியன்பர்களே அநியாயம் பண்றோம். ஆக பெரியன்பர்களே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தொழுதா போதும், 5 வேளை தொழுகணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படின்னு வார்த்தை விடுறோம் பார்த்தீங்களா? இந்த வார்த்தை குஃப்ருடைய வார்த்தை. அப்ப அல்லாவுக்கு தெரியாதா 5 வேளை தொழுகணும் அப்படின்ட்டு? நீ தான் சொல்லி கொடுக்குறீ அல்லாவுக்கு. பெரியன்பர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு மனிதன் பேசினால் அவனுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா மனதிலிருந்து பறித்து விடுவான். மௌத்தாகும் சமயத்துல கலிமா நசீபாகாது. அவனுடைய வாழ்க்கையில குஃப்ருடைய வார்த்தைகள் தான் வெளியில வரும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதே மாதிரி ரமஸானுடைய மாசம் அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னும் 2-3 மாசத்துல வரப்போகுது. எத்தனையோ மக்கள் இருக்காங்க, ஏப்பா பார்க்கறதுக்கு நல்லா திடகாத்திரமா இருக்க, ஏப்பா நோன்பு வைக்க மாட்டேங்கிற? நோன்பு வைக்க கட்டாய கடமையா? திருப்பி நம்மகிட்ட கேட்குறாங்க, नोंबू வைக்கிறது கடமையா? कौन बोला तुझा रमजान के महीने में रोजा रखना ये जरूरी की है அப்படின்னு நமக்கு ஃபத்வா கொடுக்குறாங்க. அவங்க நமக்கு ஃபத்வா கொடுக்குறாங்க. பெரியன்பர்களே, இது மாதிரி தேவையில்லாத அற்பத்தரமான வார்த்தைகள் நம்முடைய வாயில இருந்து வரும் சமயத்துல மௌத்துக்கு முன்னாடி நௌசுபில்லா சும்மா நௌசுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய உள்ளத்திலிருந்து ஈமானை அல்லாஹ் பறித்து விடுவான். இப்ப 80 வருஷம் 90 வருஷம் முஸ்லிமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பெரியன்பர்களே, காரணம் என்ன? அவனுடைய வாயில இருக்கக்கூடிய அந்த நாக்கு, அந்த நாக்கு சரியான முறையில் இருக்கணும். ஒண்ணுமில்ல ஜி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அந்நிய பெண் இருக்கிறா. அந்த பெண் அவனை இவன் பார்க்கிறது, இவன் அவனை பார்க்கிறது ஹராம், ஜாயிஸ் இல்லை, இல்லைங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில கல்யாணத்துல ஈஜாப் கபூல் ஆகுது. இத்தனை மஹர்ல இன்னாருடைய பையனை உனக்கு திருமணம் முடிச்சு தராங்க. கேட்கிறமா இல்லையா? 2 சாட்சி ஒரு வக்கீல் போறாங்க. கேட்கும் சமயத்தில் அந்த பொண்ணு சொல்லுது, நான் கபூல் செய்யறேன். தன்னுடைய நாவால் சொல்லிட்டா கபூல் செய்யறேன். அந்த ஆண் இவனுக்கு வாழ்க்கை துணைவி ஆயிடுறான். அல்லாஹ் அக்பர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்நியரா இருந்தாங்க. அந்த நாவில் இருந்து வரக்கூடிய மைனே கபூல் கியா. பாவம், நம்ம வஹாபா இறந்து போயிட்டார். அவரு எப்ப எத்தனை கல்யாணத்துக்கு கபூல் செஞ்சாருன்னு தெரியல. எந்த கல்யாணமா இருந்தாலும் முதல்ல அவர் தான் கபூல் செய்வார். யாகத் பாய் துன்னா மாலும்னே, எந்த கல்யாணத்துல போய் உட்கார்ந்தாலும் மாப்பிள்ள அமைதியா உட்கார்ந்துருப்பார். நம்ம மோதினார் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பானாங்க வஹாபாய். அவர் பிடிச்சிக்கிட்டு நேரம் மைக்க பிடிச்சிக்குவார். டேய் சொல்றான் மைனே கபூல் கியா. முதல்ல இவர் கபூல் செய்வார், அதுக்கப்புறம் தான் அவன் கபூல் செய்வான். மாப்பிள்ள செகண்ட், முதல்ல நம்பால என்ன செய்வாரு? போடுற மைனே கபூல் சொல்றா அப்படிங்க மிரட்டுவார். வேற சொல்ற வாய்த்து சத்தமா மைனே கபூல் கியா, நான் ஒப்புக்கொண்டேன். உங்க வஹாபாய் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் இங்க வேலை செஞ்சார். எத்தனை கல்யாணத்துக்கு கபூல் செஞ்சாருன்னு எனக்கே தெரியல. நான் 18 வருஷம் ஆச்சு. பெரியன்பர்களே, அது மாதிரி மைனே கபூல் கியா அப்படிங்கிற அந்த வார்த்தை, நாவில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை மனிதனை ஹராமான விஷயத்தை ஹலாலாக்கிறது. அல்லாஹ் அக்பர். அந்த பெண் அந்நிய பெண் ஹராமா இருந்தா, ஆனா இவன் வாயில இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை, நான் கபூல் செய்து விட்டேன், இன்னாருடைய மகனை இந்த மகருக்கு இந்த சாட்சியுடைய முன்னிலையிலே நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் கணவனாக, இவரும் என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு செகண்ட் அந்த வார்த்தை அந்த ஹராமை ஹலாலாக்கிடு. ஹராமான அந்நிய பெண் ஹலாலான மனைவி ஆக்கிறான். இதே திருப்பி போடுங்க, ஒரு ஹலாலான பெண், அவனுடைய நௌசுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவனுடைய வாயில இருந்து தலாக்குடைய வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அதே ஹலாலான மனைவி ஹராம் ஆகிவிடுறான், இல்லைங்களா? காரணம் என்ன? அவனுடைய நாவு. பெரியன்பர்களே, தலாக்க பத்தி பேசணும்னா மணிக்கணக்கா பேசலாம். இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த சொல்றேன். விளையாட்டுக்கு கூட தலாக்குடைய வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. சத்திய பெருமானா சொல்றாங்க, தலாக்குடைய விஷயத்தை, தலாக்குடைய வார்த்தையை நீங்கள் நாவில் கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்குது என்பதாக, அல்லாஹ்வுடைய சிம்மாசனமே நடுங்குது என்பதாக. விளையாட்டுக்கு கூட நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் விளையாட்டுத்தனமா சொல்றாங்க, தலாக்கு சொல்றது இல்ல, சுத்தி மலைச்சு तुझे भी मंजे ஒண்ணுமில்ல. பொண்டாட்டி சொல்றா हमारा अम्मा घर को जाता तुझे 2 दिन को அப்படி ஆஃபியலி சுட்டி ஆத்தா. பாவம், அவங்களும் என்னாச்சு பண்ணுவாங்க, வீட்டில் தானே இருக்கிறாங்க. போயிட்டு வரட்டுமே, நாம தான் வெளியில போறோம், அவங்க எங்க போறாங்க? வீடு தான் உலகம். ஒரு 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அம்மா வீட்டுக்கு போன அப்படின்னா உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் போயிடும். எப்படி சொல்றாங்க? தலாக்கு சொல்லல, மறைமுகமா கினாயத்தன் அப்படின்னா இஷாரத்தன், மறைமுகமா அடிக்கிறான். நீங்க அம்மா வீட்டுக்கு போன அப்படின்னா உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு போயிடும், அங்கே போய் இருந்துக்கோ. வராத என்ன அர்த்தம்? அதுக்கு மகாமசாப அர்த்தம் என்னது? அங்கே இருந்துக்கோ, இங்க வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு சரிவல்ல, நான் உனக்கு தலாக் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. எத்தனை மக்கள் பேசுறாங்க, பேசிட்டு துஜ கொஞ்சம் பரப்புறாங்க. நீங்க
काय कब तक माँ का घर जान खा दे तुझे मुझे सेट होगा नहीं तू जाके तेरी अम्मा घर को तेरी अम्मा घर को जा अम्मा வீட்டுக்கு போ உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அடிக்கடி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இதனால் கூட தலாக் யூஸ் ஆயிடும். அல்லாஹ் அக்பர். தலாக் விழுந்துரும். தலாக் விழுந்துரு. ஏன்? அதுக்கு அர்த்தம் என்ன பாய்? உனக்கு எனக்கு செட் ஆகிறதுக்கு அர்த்தம் என்ன பாய்? நீ போய் உங்க அம்மா வீட்டுல இருந்துக்கோ இங்க வராத, அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன அதுக்கு? பெரியன்பர்களே, உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னா உனக்கு எனக்கு செட் தலாக். நான் விரும்பின உன்னை உங்க அம்மா வீட்டுல நீ இருந்துக்கோ அப்படிங்கிற அர்த்தம். இது மாதிரி நீங்க அடிக்கடி விளையாட்டுத்தனமா தெரியாம கோபத்துல நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஹராம் ஆயிடுவா. அல்லாஹ் அக்பர். தலாக் நிகழ்ந்து போயிடும். कमल भाई मजाक को नहीं तलाक पड़ जाएगा. ये இது இஷாரத்தன். தலாக் கொடுக்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு சராஹத்தன், வெளிப்படையா அடிக்கிறது. வெளிப்படையா அடிக்கிறது இது சராஹத்தன். கினாயத்தன் அப்படிங்கிறது மறைமுகமா அடிக்கிறது. மறைமுகமா அடிக்க துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் டம்முன்னு அடிக்கிறது முன்னாடி நேருக்கு நேரா துணிச்சலா, இது சராஹத்தன். மறைமுகமா எங்கேயாவது பதுங்கி இருந்து அடிக்கிறது. உடுக்குமா உடுக்காதா? கண்டிப்பா உடுக்கும், உசுறு போகும், முட்டு வெளியில வரும். பெரியன்பர்களே, இதனால இப்படிப்பட்ட இஷாரத்தன் அப்படின்னா மறைமுகமான முறையில கூட இந்த தலாக்குடைய விஷயங்களை நீங்கள் வாயில கொண்டு வராதீங்க. இதனால கூட உங்களுக்கு ஹலாலான மனைவி ஹராம் ஆகி விடுவா. காரணம் என்ன? உங்களுடைய நாவு. உங்களுடைய நாவு. பெரியன்பர்களே, அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, இமாம் கஸாலி சொல்றாங்க, பஹலே தோல் உஸ்கே பாது போல். पहले तोल उसके बाद में बोल. முதல்ல யோசி என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சு பேசு. வார்த்தையை விடக்கூடாது. பெரியம்பர்லே, எதை விட்டாலும் அள்ளிடலாம், வார்த்தையை விட்டு அள்ள முடியாது. நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். பெரியன்பர்களே, அதனால நாம் பேசக்கூடிய பேச்சு யோசிச்சு பேச வேண்டும். ஹராமான முறையில் பேசக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. அததான் பெருமானார் சொல்றாங்க, மன் சகத சலிம ஃபகத் நஜா. யார் அமைதியாக இருந்தார்களோ கண்டிப்பாக அவர் வெற்றியாளர்கள் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஆக பெரியன்பர்களே, இந்த நாவு இருக்குது, இந்த நாவு படைப்புல ரொம்ப சின்ன படைப்பு. அல் லிசானு ஜுர்மத்துன் ஸகீரத்துன். இந்த நாவு படைப்பினத்தில் ரொம்ப சிறிய படைப்பினம். ஆனால் ஜுர்மத்துன் கபீரத்துன். இதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமான நிலைமைகள் ஏற்படும் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லி காட்டுவார்கள். எந்த அளவிற்கு நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். எந்த அளவுக்கு அதிகமா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு மனிதனுடைய பார்வையில் நீங்கள் தரம் கட்டி கீழ்கட்டு போயிடுவீர்கள். அல்லாஹ் அக்பர். உண்மையான விஷயம் இல்லைங்களா? நாம அமைதியா இருந்தோம், அல்லாஹ் நம்மளை உயர்த்துவான். நாம அதிகமா பேசக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்திலே கேவலப்படுத்தி விடுவான். ஏன்? நம்ம அதிகமா பேச பேச நம்முடைய வாயில இருந்து பலதரப்பட்ட கீபத்துக்கள், புறம் பேசுறது, அவனை பத்தி பேசுறது, இவனை பத்தி பேசுறது, இதுல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டியே பொய் சொல்றது. அல்லாஹ் அக்பர். இருக்காங்க இம்தலிசா எத்தனையோ பேர் இருக்கிறான், எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அது உண்மையே இல்லை, இவன் பொய் தான் சொல்றான். ஆனா மற்றவங்க நம்மளைய உதயர்ந்து பேசணும். மாப்பிள்ள நல்லா பேசுற, நம்ம அறிவாளி மாதிரி பேசுவான்டா அப்படி, அவன் நம்மளை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மற்றவங்களை கேவலப்படுத்தி பேசுறது, இழிவுபடுத்தி பேசுறது. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியா இந்த விஷயத்தை சொல்லி இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா. அவர்களை ஒரு சஹாபி ரொம்ப மோசமான முறையில பேசுவான். எப்ப அவருக்கு சில விஷயத்துல ஆகல, சில விஷயத்த அவங்க ரெண்டு பேருக்கு ஆகல, எப்ப அவர் முன்னாடி நின்னாலும் அவரை கேவலப்படுத்தி பேசுவார். எப்படிதான்? இக்ரிமாவா அவர் இப்படி, இவர் அப்படி. அதாவது இப்ப கேட்ட அப்படின்னா சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏப்பா இப்படி அவரை பத்தி பேசுற அப்படின்னா, இல்லைங்க சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன். हंसी मजाक दिल लगी जायज है लेकिन दूसरों का दिल दुखाना जायज नहीं है. பெரியன்பர்களே, நம்ம மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னொருத்தரை கேவலப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி இன்னொரு மனிதனுடைய மனதை புண்படுத்தி அவரை நாம் கேவலப்படுத்தி விளையாட்டுத்தனமாக, வேடிக்கைத்தனமாக, நையாண்டித்தனமாக பேசுவதை ஷரியத் ஹராமாக்கி இருக்கின்றது. பெருமானார் சொல்றாங்க, நம்ம நாயகம் வந்துருச்சு, தர்பாருக்கு வந்துட்டாங்க. ஹஜரத் இக்ரிமா அழுதுட்டு வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவங்க பாருங்க எப்ப பேசினாலும் என்ன ரொம்ப இதா பேசுறாங்க அப்படி. ஹஜரத் பெருமானார் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய இதயத்தை நீ புண்படுத்தினால், உன்னுடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சரியான முறையில் இல்லாமல்
அவனை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தினால் மன் ஸஹிக வ ஸுஹிக, மற்றவர்கள் அவர்களை பார்த்து சிரித்தார்கள். நீ பேசும்போது எல்லாம் வேடிக்கையா பேசுற அப்படின்னு, ஆனா நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி சிரிக்கப்படுவாய். உன்னை அல்லாஹ் உலகத்திலே கேவலப்படுத்துவான். உன்னை பார்த்து 100 பேர் சிரிப்பான். உங்களை பார்த்து 100 பேர், அவனை பார்த்து 2 பேர் தான் சிரிச்சான். ஆனா அவனுடைய உள்ளத்தை நீ புண்படுத்தி அவனை நீ என்ன செய்யற, வேடிக்கைத்தனமா நையாண்டித்தனமா பேசி அவரை கேவலப்படுத்தின. மன் ஸஹிக வ ஸுஹிக, பெருமாள் சொல்றாங்க, நீ 2 பேருக்கு முன்னாடி அவனை சிரிக்க வச்ச அப்படின்னா அல்லாஹ் உன்னை 100 பேருக்கு முன்னாடி சிரிக்க வச்சு கேவலப்படுத்துவான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஸல்ல வ ஸுலில, யார் இன்னொரு மனிதனை தன்னுடைய நாவினால் கேவலப்படுத்துகின்றாரோ அவன் அறிவாளி, நான் புத்திசாலி அப்படின்னு நினைச்சு இன்னொரு மனிதனை சபைக்கு மத்தியில அவரை கேவலப்படுத்தினால், சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்ல வ ஸுலில, நீ மற்றவர்களை கேவலப்படுத்தினால் உன்னை அல்லாஹ் தஆலா 1000 மக்களுக்கு மத்தியிலே பெரும் சபையிலே உன்னை ஊருக்கு மத்தியிலே கேவலப்படுத்தி விடுவான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக பெரியவர்களே, பேசும் சமயத்தில் யோசிச்சு பேசணும், அதிகமா பேசக்கூடாது. இந்த நாவு இருக்கு பாத்தீங்களா, இது படைப்புல சின்னதாக இருந்தாலும் இதனுடைய விஸ்வரூபம் மிக பெரியது, கொடிய பெரிய விஷத்தை விட மோசமானது. ஆதலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஸகத ஸலிம ஃபகத் நஜா, நீ அமைதியை மேற்கொண்டால், அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லிக் கொடுக்கணும், குறிப்பா பொட்ட பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வீட்டு பெண்களுடைய வாழ்க்கை, இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மோசமான நிலைமையில தலாக்கு ஹுலா இது மாதிரி ஆகிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா வாய் தான், நாவு தான். கே பாய் ஷோஹருக்கு புலாக்க புருஷன்கிட்ட கூப்பிட்டு நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னா, பாய் நீங்க அவட்ட கேட்டு பாருங்க அப்படிமா, நம்ம முன்னாடியே பயங்கரமா பேசுவாங்க அந்த பொண்ணுங்க. இன்னும் எத்தனையோ முத்தொழி சாப்பிட்டு தெரியும், எத்தனையோ அடியெல்லாம் விழுந்திருக்கு. பேசிக்கிட்டே இருக்கிறோம், சபையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பொண்ணு வந்துச்சு, பேசிட்டு என்னடா செல்போன் எடுத்து காட்டுறாங்க, இங்க பாருங்க வேற அடியடி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு. பேசவே இல்லை பாய். ஆமா பாய் உக்கி தன் தனாதன் தாலி மறக்கும். அதுமா என்ன பாய்க்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன சபையில இப்படி அடிக்கிற ஜமாத்துக்கு முன்னாடியே இன்னும் வெளியில வீட்டுல என்ன வெளுத்து கட்டுவ, ஜமாத்திலே இந்த போர்டு போடுற, தனிமையில ஓட்டு புளிச்சு எடுத்துருவ அப்படின்னு உட்டா 4 அப்பு செல்போன் தூக்கி டமாறு பூமியில போட்டு பாய் தும்ம நேத்து சமஸ்தம் இருந்தீங்களா ஆஷா போட்டு 2 அடி சப்பு சப்புன்னு ஜமாத்துக்கு முன்னாடியே உற்சாக. அது மாதிரி காரணம் என்ன அப்படின்னா வாய் சரியில்லை, நாவு சரியில்லை, அமைதி இல்லை, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. அதனால பெரியவர்களே, கண்டிப்பா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு, அது மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லணும், நாவ அடக்கு, வார்த்தைக்கு பேசாத, நாவ அடக்கு, நாவ அடக்கு. அந்த காலத்துல பெரியவங்களா இருந்தாங்க, அந்த பெரியவங்களுக்கு முன்னாடி இப்ப 80 வயசு 90 வயசு இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நீ என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க சும்மா இருந்துருவாங்க. ஆனா பதில் பேசுனா அவங்களுக்கு கோவம் வந்துடும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எங்க அம்மாலாம் இருக்கிறாங்க, நீ என்ன செஞ்சாலும் சும்மா இருப்பாங்க. ஜவாபா தியா சீர்தாளுங்க தூஜா அப்படிம்பாங்க. ஜவாபா தேனா, நீ பதில் கொடுக்க கூடாது, நாவு பேசக்கூடாது, பதில் பேச்சு இருக்க கூடாது. அது கணவனா இருந்தாலும் சரி, மாமனா இருந்தாலும் சரி, மாமியா முன்னாடி யாரு முன்னாடி இருந்தாலும் நாம அமைதியா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சண்டை சச்சரவுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அமைதியா இல்லாம நீயா நானா தூக்காரா ஐசா போல மைபி போலுங்காரா மைபி போலுங்கிற அப்படின்னு ஏத்தா போட்டி செஞ்சு நாம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு கேரண்டி கிடையாது. குடும்பத்துல பல பிரச்சனைகள் உண்டாகும். அதனால தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய வீட்டு பெண்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை யாரு கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்குமே நம்ம நசீஹத் பண்ணணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே அமைதியாக இருங்கள், அதுதான் உங்களுக்கு உகந்தது. மன் ஸகத ஸலிம ஃபகத் நஜா, அமைதி இல்லாமல் வார்த்தைகள் அதிகமாக விட்டால் உங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகிவிடும் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக பெரியவர்களே, அப்படிப்பட்ட மோசமான நாவினுடைய முசீபத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் இஸ்லாத்தின் பிரகாரம் பேசக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் தாங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.